Hello, guys. Welcome back to the GT versus DC episode. What a match, guys. What a match. Last ball மேட்ச். nail biter தான் சொல்லணும். ப்ராப்பர் த்ரில்லர். இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் இந்த சீசன்ல இந்த மாதிரி போச்சு. பட் அதை விடலாம் இதுதான் பெஸ்ட்னு சொல்லலாம். அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட், அன்எக்ஸ்பெக்டட் டைம்ல. Correct. யுவர் தாட்ஸ், கைஸ். இனிஷியல் தாட்ஸ். So overall match, yeah. And the last ball, Miller single. Prajwal, voice கேட்கல Prajwal. இல்ல நான் பேசல, நீதான் பேசிட்டு இருக்க. Okay. So yeah, அந்த லாஸ்ட் பால் மில்லர் சிங்கிள் எடுத்துக்கணுமா அந்த லாஸ்ட் செகண்ட் பால். ஐ மீன் பட் யா அட் த சேம் டைம் நம்ம எதிர்பார்க்கல மில்லர் மிஸ் பண்ணுவான்ட்டு. அவன் ரொம்ப கான்பிடென்டா இருந்தான். அவன் அடிச்சிருவான்னு கான்பிடென்டா இருந்தான் லாஸ்ட் பால். அதனாலதான் அவன் சிங்கிள் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் பிரசித் கிருஷ்ணா அவன் ஸ்கோர் பார்த்தா 52 ரன்ஸ் கொடுத்துருக்கிறான் பிரசித் கிருஷ்ணா. அவ பக்கா அடி வாங்குவான்னு தான் நினைச்சேன். பட் அப்படியே அப்படியே பண்ணிட்டு நம்ம ஒரு கேமா காப்பாத்திட்டான். பட் யா sad to see அதர் நம்ம ஊர் பைய கர்நாடகா பைய லூசிங் இன் அதர் சைட் ஹேப்பன்ஸ். முன்னாடி பேசலாம். பிரஜி, இனிஷியல் தாட்ஸ். அப்போ முதல் சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் பால் லைக் அவன் அடிக்குவான்ற கான்பிடன்ஸ்ல நின்னா நின்னுதான் உண்மை. பட் அவன் வந்து லைக் அவன் ஆக்சுவலி அது பண்ணது கரெக்டுன்னு தான் எனக்கு தோணுது. ஒருவேளை அந்த லாஸ்ட் பால் பட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா டெல்லி தான் ஜெயிச்சிருப்போம். ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிறது குல்தீப். ஸோ குல்தீப் ஸ்ட்ரைக் வந்து இப்போ ஒரு பால் சிங்கிள் எடுத்து நெக்ஸ்ட் பால் குல்தீப் எடுத்தா அகெயின் இட்ஸ் சூப்பர் ஓவர். திருப்பி இன்னொரு 6 balls ஆட வேண்டியதா இருக்கும். ஸோ லைக் அவன் யோசிச்ச விதமும் கரெக்ட் தான் சொல்ல முடியும். பட் பேட் லக்னு தான் சொல்லலாம். லாஸ்ட் பால் டச் ஆகல. அண்ட் பிரசித் கிருஷ்ணாவும் லைக் நல்லா போட்டாரு. அண்ட் லாஸ்ட் லைக் இவந்தோ நான் அது நிறைய ரன்ஸ் கொடுத்திருந்தாலும் ஸோ இந்த மாதிரி ஓவர்ஸ் தான் லைக் எப்பவுமே லைக் எல்லாருமே ஞாபகத்துல வச்சுக்குவாங்க. ஸோ அவன் எடுத்து அந்த லாஸ்ட் ஓவர்ல அந்த விக்கெட்டும் பிளஸ் இப்போ அந்த லாஸ்ட் ஒரு 2 பால் ஒரு பால் பிடிச்சதுன்னு தான் எல்லாருமே அதிகமா பேசுவாங்க. ஸோ லைக் இன் மேட்ச் வைஸ் ஹி மைட் ஹவ் நாட் கிவன் ஐ மீன் நல்ல bowling பண்ணியிருக்க மாட்டான். பட் அந்த டீமுக்கு தேவையானதை அவன் பண்ணான்னு தான் எனக்கு தோணுச்சு. கரெக்ட். Okay, let's talk about GT. Finally one win on the board. எல்லாமே கொஞ்சம் அவங்களுக்கு இன்னைக்கு செட்டில் ஆன மாதிரி தோணுச்சு. இவன் தோ கொஞ்சம் அடி வாங்கினாலும் தே கேம் பேக் as ஆல்வேஸ். அவங்க பேட்டிங் ஃபுல் ஃபிளெஜ்ல ஃபயர் ஆச்சு. லெட்ஸ் டாக் அபவுட் தேர் பேட்டிங். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தட். So yes, I mean ஸோ லைக் ஃபார்முலா இல்லைன்னு சொல்லிட்டு லைக் சொல்லியே இன்னைக்கு கில்லு அவன் நானும் ஃபார்ம்ல இருக்கேன்டான்னு காட்டினான். ஸோ லைக் கில்லோட லைக் ஓப்பனிங் பேட்டிங் ஆகட்டும், லைக் ஒரு விக்கெட் உள்ள இருந்த அப்புறம் கூட லைக் கன்சிஸ்டண்டா ஆடுவாங்க. நம்ம வாஷிங்டன்ஸ் வந்தாரு லைக் 2 to 3 விக்கெட்ஸ்க்கு அப்புறம் தேர்ட் விக்கெட் செகண்ட் விக்கெட்ஸ் வந்தாரு வாஷிங்டன்ஸ் வந்தான். ஸோ லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 3-4 பேட்டர்ஸ் தான் ஆடினாங்க. பட் தே வேர் ஏபிள் டு மேக் இட் அந்த 210 வரைக்கும் கொண்டு. ஸோ மது ஒரு 180 வச்சேன். ஆனா அது வந்து ஓகே. ஐ திங்க் பிரஜுனோட வாய்ஸ் கொஞ்சம் கிராக் ஆச்சு. ஸ்டாப் பண்ணிட்டேன்னு நினைச்சேன் நானு. ஸோ மேபி ஓகே மது கண்டினியூ பண்ணு. யுவர் தாட்ஸ் ஆன் நெட்வொர்க் இஷ்யூ. ஸோ யா ஐ மீன் நம்ம பேசின மாதிரி நான் ஐ திங்க் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து அதை சொன்னேன். கில்லு இருந்தாலும் இல்லைன்னா கூட ஸ்குவாட் நல்ல ஸ்குவாட் தான். பட் இன்னைக்கு கில்லு தான் நல்லா விளாடணும் அன்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அதர் 2 பேட்ஸ்மேன்ஸ் பட்லர் கூட ஃபார்ம்ல இருக்குல்ல. 2-3 லாஸ்ட் 2 கேம்ஸ் பார்த்தா பட்லர் வாஸ் நாட் இன் த ஃபார்ம். அவன் வந்து அடிச்சு 3-4 அண்ட் ஹி ஸ்கோர் 5 6s. அண்ட் வாஷிங்டன் சுந்தர் எக்ஸ்பெக்டே பண்ணல. அது யாரோ ஐ திங்க் நான் எங்கேயோ பார்த்தோம். அந்த டீம் இந்த பிளேயரை பர்ச்சேஸ் பண்ணாங்க, அந்த யூனிக்யூலோ பிளேயர் பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஜிடி அவங்க ரொம்ப பெருமையா நாங்க சுந்தரை பர்ச்சேஸ் பண்ணோம்னு ப்ரொமோட் பண்ணாங்க. நம்ம அதெல்லாம் என்னன்னா யாரும் சுந்தரை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா. பட் ஏன்னா டுடே இன்னைக்கு சுந்தர் கூட ரொம்ப நல்லா விளையாடணும். ஐ திங்க்
ஆமா. ஓவரால் ஜிடி பேட்டிங் பார்த்தா இட் வாஸ் ஃபுல் பேக்ட், குட் கேம். கரெக்ட். Let's also talk ஓவரால் லைக் about சூப்பர் பேட்ஸ்மேன் சொல்லலாம். அந்த let's also talk about இவங்களோட bowling, டெல்லியோட bowling. What went wrong today? அந்த மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் கம்பேர் பண்ணா சேம் bowling லைனப் வச்சு தான் ஆடினாங்க. பட் வாட் வெண்ட் ராங் டுடேன்னு தோணுது. லைக் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பால்ஸ், லைக் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவன் இனிஷியல் பவர் பிளேல விக்கெட்ஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ லைக் அந்த விக்கெட்ஸ் உழவே இல்லை. லைக் ஒரு விக்கெட் தான் வந்துச்சு. அந்த கில்லும் லைக் செமையா ஆடிட்டே வந்துட்டு இருந்தான். ஸோ லைக் அவங்க பிளான் I think we lost Prajwal again. மது நீங்க கண்டினியூ பண்ணு. ஸோ யா ப்ரோ, ஐ மீன் நம்ம பேச மாதிரி, ஐ மீன் ஸோ வென் கம்ஸ் டு டெல்லிஸ் bowling எல்லாம் அடி வாங்கினாங்க இன்னைக்கு. அதான் ரொம்ப வேற என்ன, முகேஷ் குமார் அவனு நான் என்னோட மைண்ட் செட்ல அவன் யாக்கர் ஸ்பெஷலிஸ்ட் தான் நினைச்சேன். பட் அவன் அடி வாங்கத்துல கூட ரொம்ப ரன்ஸ் கொடுக்குறான். ஸ்பெஷலிஸ்ட் ஐ ஃபெல்ட் என் கேப்டன் ஞாபகம் வந்தா இன்னைக்கு. வேற என்ன, அசோக் டின்னா ஞாபகம் வந்தா இன்னைக்கு எனக்கு அவ அடி வாங்கி பார்த்தான். ஸோ ஐ மீன் ரொம்ப அடி வாங்கிட்டான். சேம் டைம் at the same time நெகிரிஸ் கூட அவ்வளவுதான் நினைச்சு, ஐ மீன் போடுவான். ஐ மீன் நான் ரன்ஸ் பத்தி பேச நெகிரிடு, ஐம் டாக்கிங் அபவுட் விக்கெட்ஸ். அவன் ரொம்ப ஸ்லோ பண்ணுவான், அங்கங்க கட் பண்ணுவான்னு நினைச்சேன். பட் அவங்க அவ்வளவு பெருசா இன்னைக்கு ஒர்க் ஆகல இன்னைக்கு. அண்ட் மற்றபடி எல்லாரும் ஓகே தான், எல்லாரும் அடி வாங்க, எல்லா எக்கனாமி 10ல தான் கொடுத்தாங்க. பட் யா டுடே ஹைலைட் ஆஃப் த மேட்ச் எல்லாமே ஹைலைட்டா பேசுதா. பட் யா ஐ டோன்ட் திங்க் ஸோ. ரெண்டு பேருக்கு போலிங் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. யா வில் கோ ஹெட் டாக்கிங் அபவுட் அதர் செகண்ட் team batting, bowling, and but if it comes to Delhi's bowling, I didn't feel like it was up to the mark. The way I think Delhi is a team where அவ்வளோ டார்கெட் கொடுக்குற மாதிரி bowlers எல்லாம் இல்லை. டெல்லியில நல்ல bowlers தான் இருப்பாங்க. பட் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ இட் டசன்ட் மீன் லைக் இவங்க நல்லா போடலன்ட்டு இல்லை, இல்லை அவங்க நல்லா விளையாடினாங்கன்ட்டு இல்லை. யா சம் ஐ திங்க் லைக் GT took this as a opportunity to show their in today's game. Okay, moving on to Delhi's batting. I think openers and Miller இவங்க 3 பேர் தான் ஆடினாங்க. அண்ட் ஆல் ஆஃப் a sudden 200 வந்துருச்சு அவங்களுக்கு. ஐ திங்க் KL ராகுல் செம்ம இன்னிங்ஸ். ஆனா ஐ திங்க் லாஸ்ட் மூமெண்ட்ல அவன் அவுட் ஆகலன்னா ஐ திங்க் அந்த மேட்ச் ஈஸியா அவங்க 19th ஓவர்லயே முடிச்சிருப்பாங்கன்னு தோணுச்சு. பட் ஐ திங்க் KL ராகுலோட விக்கெட் தான் அந்த டேர்னிங் பாயிண்ட். அந்த மில்லர் டேர்ன் அரவுண்ட் பண்ணலன்னா அது ப்ராப்பர் ஒன் சைடா போயிருக்கும். இந்த மில்லரோட லாஸ்ட் பிளிட்ஸ்னால தான் அது லாஸ்ட் வரைக்கும் வந்துச்சுன்னு தோணுச்சு. ஸோ லெட்ஸ் குவிக்லி டாக் அபவுட் டிசிஸ் பேட்டிங், டிசிஸ் ஓப்பனர்ஸ். லைக் ஓப்பனர்ஸ் லைக் சூப்பரா தான் ஆடினாங்க. நீங்க சொன்ன மாதிரி லைக் ராகுலோட இன்னிங்ஸ் தான். லைக் பவர் பிளே முடிகிற வரைக்கும் இந்த ஒரு விக்கெட் கூட உழுல. லைக் ப்ராப்பரா நல்லா ஆடிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இனிஷியலா கொடுத்த ஸ்டார்ட்டும் நல்லா இருந்துச்சு. லைக் தேவையான இடத்துல சும்மா எல்லா பாலும் சுத்தாம எந்த பால் கரெக்டா வருதோ அந்த பால் பார்த்து ஆடி லைக் எது பவுண்டரி கனெக்ட் பண்ணணுமோ அது கரெக்டா பவுண்டரி பண்ணி அவர் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட்டும் நல்ல இன்னிங்ஸும் ஆடினாங்க. அண்ட் லைக் அந்த ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் அவங்க சொன்ன மாதிரி ஓப்பனர்ஸ் மில்லர்னால தான் அவங்க இவ்வளவு தூரம் வந்தாங்க. ஸோ ராகுல் விக்கெட் இன்கேஸ் போகாம இருந்திருந்தா ஐ அக்செப்ட் தட் தே வுட் ஹவ் ஃபினிஷ்ட். இந்த வாட்டி டிசி தான் போயிருக்கும். அண்ட் மில்லர் இன்னும் சீக்கிரமா வந்திருந்தா ஐ திங்க் தே வுட் ஹவ் வான் தான் தோணுது. பட் ஸ்டில் தே கூட நல்ல நல்ல பேட்டிங் தான் ஆடினாங்க அவங்க. நாட் வேர்ஸ்ட்ன்ற மாதிரியோ இல்ல ஆடவே இல்லைன்ற மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. ஸோ லைக் நல்ல பேட்டிங் தான் இருந்துச்சு. ஐ திங்க் அந்த போலிங் ஜிடியோட போலிங்ல ஐ திங்க் ரஷீத் கானோட 4 overs தான் டிஃபரன்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அவங்களோட இன்னிங்ஸ்ல. வாட் டு யூ திங்க் அபௌட் தட்? Actually so yes, I mean Rashid இன்னைக்கும் போடாரு இன்னைக்கு தொட்டான். I think சொல்லுறது இன்னைக்கு மொத்தோட எல்லாம் பாக்குறது பார்த்தா சிராஜ் அவ எப்படின்றது சிராஜ் ஐ திங்க் நல்ல bowler தான் இல்லாண்டி இல்லை. பட் அடி வாங்குற bowler. அட் த சேம் டைம் ஹி வில் டேக் விக்கெட். அவள் ரொம்ப அடி வாங்குவான்.
ஐ திங்க் அவங்களுக்கு இருக்கிற பிரைம் போலதான் பிரசித் கிருஷ்ணா மட்டும்தான். ரவாடா கிட்ட கூட நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம், பட் ரவாடா என்னன்றது பவுண்டரிஸ் கூட வாங்குறான், பட் விக்கெட் எடுக்க மாட்டான். ஐ திங்க் அது நான் சொன்ன மாதிரி லைக் ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, இந்த இவங்க டீம்ல இருக்க பிரைம் bowlers எல்லாம் இந்த சீசன் ஐபிஎல் ஐ டோன்ட் திங்க் தேர் டூயிங் இட் as much our expectation or audience expectations. But yeah, இன்னைக்கு மேஜிக் மூமெண்ட்ஸ் என்னன்னா இட் இஸ் ஒன்லி ஆஃப் ரஷீத் கான் தான். ஏன்னா ரஷீத் கான் போட்ட ஃபோர் ஓவர்ஸ்ல 3 விக்கெட்ஸ் பிக் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஏன்னா ரிஸ்வீக்கு தான் விக்கெட் ஃபர்ஸ்ட் பால்ல தூக்கணும் அந்த மேஜிக் ஸ்பெல். எனக்கு அங்க மட்டும் தான் ரொம்ப ஷாக்கிங் ஆச்சு. நம்ம நினைச்ச மாதிரி ரிஸ்வி வாஸ் த பிரீமியம் பேட்ஸ்மேன் ஆஃப் த டெல்லி கேபிட்டல்ஸ். பட் அவங்க இது பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆச்சு. அட் த சேம் டைம் லைக் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லா கொலாப்ஷன் வந்து ரஷீத் கான் தான். ஸோ ஐ ஃபெல்ட் லைக் டுடேஸ் மேட்ச் அவங்க தான். ஓகே, ஸோ ஓகே, ஐ திங்க் நம்ம ஆல்மோஸ்ட் ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸ் பத்தி பேசிட்டோம். பட் இட்ஸ் அன் வெரி அன்ஃபார்ச்சுனேட் மேட்ச்னு தான் சொல்லணும். மில்லர் ரொம்ப ட்ரை பண்ணா அண்ட் ஐ குடன்ட் டூ மச். வாட் நெக்ஸ்ட் ஃபார் டெல்லினா, ஐ திங்க் தே ஆர் கோயிங் ஃபார் சென்னை. ஐ திங்க் சேப்பாக்ல ஆட போறாங்க சாட்டர்டே. ஸோ ஐ திங்க் சென்னை இஸ் நெக்ஸ்ட் ஃபேசிங் டெல்லி அட் சேப்பாக். ஸோ தட் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் சேலஞ்ச். ஏன்னா டெல்லி ரொம்ப புவர் ஸ்டாட்ஸ் வச்சிருக்காங்க சேப்பாக்ல. ஸோ வித் திஸ் டீம் ஐ டோன்ட் நோ இஃப் தே வில் கோ தேர் அண்ட் வின் ஆர் சென்னை வில் கம் பேக் ஆர் ஹவு இட் இஸ் கோயிங் டு பி. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா இருக்கும். ஏன்னா சேப்பாக்ல நல்ல டீம் வச்சுட்டு போய் அடி வாங்கிட்டு வருவாங்க டெல்லி. ஸோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் அவங்களுக்கு. பட் ஐ திங்க் ஏதோ மேஜர் சேஞ்சஸ் ஏதாவது பண்ணுவாங்கன்னு தோணுதா டிசி? டிசில லைக் மேஜர் சேஞ்சஸ் லைக் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தான் தோணுது. அவங்களுக்கு இப்ப இருக்கிற ஆர்டரே கரெக்டா இருக்கு. யாரும் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். Okay, Madhu, do you feel any change? Yeah. Okay. Yes. No, I also agree with the same. எங்கன்னா மேல கீழே அவங்க பேட்ஸ்மேன் மூவ் பண்ணலாம். ஐ திங்க் நிதிஷ் ராணாக்கு 1 டவுன் செட் ஆக மாட்டேங்குது. மில்லர் லாஸ்ட் மூமெண்ட்ல இப்போ மில்லர் ஆடினா சும்மா ஐ மீன் இட் வாஸ் நாட் நார்மல் இன்னிங். ஹி பிளேட் அ வெரி ப்ரெஷர் இன்னிங்ஸ் தான் விளாட்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த ஸ்டப்ஸ் 1 டவுன் அனுப்புறது நிதிஷ் ராணா. ஐ திங்க் தே ஹேவ் டு, ஐ திங்க் இன் மை ஒப்பீனியன் தே ஹேவ் டு சேஞ்ச் த பேட்டிங் லைன் அப். டீம் ஷுட் பி த சேம் ஸ்குவாட், பட் ஐ ஃபீல் லைக் பேட்டிங் லைனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ஓப்பனிங் மட்டும் தான் நல்லா போகுது. அதுக்கப்புறமா மில்லர் மேல தான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன். நிதிஷ் ராணா ஒன்றும் இல்லை, அப்புறமா ரிஸ்வி இவங்க நம்ம இது பண்ணலாம். அது தவிர எனக்கு ஏதோ அவ்வளோ பெருசா தேர் இஸ் நதிங் லைக் ஐ ஃபீல். Okay, let's see how that goes. GT also away match தான் ஆடுறாங்க next. That is against LSG. So they will also play Sunday afternoon match. So அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். In Lucknow, I think they are playing away. So are you expecting any change in their team or winning combination மாத்த மாட்டாங்களா? எனக்கு தெரிஞ்ச வின்னிங் காம்பினேஷன் மாத்த மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா இப்போ ஒரு மேபி பவுலிங்ல மாத்தினா நம்ம சிராஜ் ஓவருக்கு வேற யாருக்காச்சும் கொடுக்கலாம் தான் தோணுது. லைக் வாங்கின அடி அந்த மாதிரி. அண்ட் பிரசித் கிருஷ்ணா அவர் மாற்றவே முடியாது. ஏன்னா இப்போ விக்கெட் வேற எடுத்துட்டான். அண்ட் லைக் அந்த டைம்ல அந்த சிச்சுவேஷன் போடுறதுக்கு அவனுக்கான லைக் ஒரு மாதிரி ப்ரீமியம் போலர்ஸ்வாங்க இல்லையா, அந்த ஜிடி டீமுக்குன்னா அது பிரசித் கிருஷ்ணன் தான். ஸோ மாத்தினாங்கன்னா லைக் சிராஜ் இடத்துல வேற ஏதாச்சும் ஆட வைக்கணும். அது ஒண்ணுதான் அவளுக்கு ஆப்ஷன். I don't think அவங்க சிராஜ மாத்துவாங்கன்னு தோணல எனக்கு. மேபி சிராஜ் அண்ட் பிரசித் மைட் ஸ்டே. அசோக் சர்மா மேபி தே மைட் திங்க். ஏன்னா அவன் வந்து இன்னைக்கு அடி வாங்கினான்னு நினைக்கிறேன். ஸோ மேபி தட் இஸ் ஒன் சேஞ்ச். அடி வாங்கினான்றது அதுதான். ஸோ இப்போ சிராஜ் கூட லைக் அந்த பேசிஸ் தான் சொன்னேன், லைக் அடி வாங்கினான்றதுனால தான் சொன்னேன். இப்போ அதுவே ஜிடியோட ப்ரீவியஸ் மேட்ச்ல லைக் அசோக்கோட ஓவர் பாத்தீங்கன்னா அவன் நல்லா தான் போட்டான். அப்படி பார்த்தா சிராஜ் எவ்வளோ வாட்டி ஓப்பனிங் ஸ்பெல்லே கேம் முடிச்சு கொடுத்துருக்கான் அவங்களுக்கு. ஸோ அவங்களோட மெயின் போலரே சிராஜ் தான். ஸோ ஐ டோன்ட் திங்க் அவங்க சிராஜை விட்டுட்டு ஆடுவாங்கன்னு தோணல எனக்கு. இல்ல சிராஜெல்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அதே அசோக் சர்மாவை கூட சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இஃப் இன் கேஸ் இஃப் தே வாண்ட் டு சேஞ்ச், ஐ ஆல்சோ அக்ரி வித் சிராஜை சேஞ்ச் பண்ணிட்டு இஸ் தேர் எனி அதர் ஆப்ஷன் அந்த மாதிரி சேஞ்ச். ஐ திங்க் ஐ வாண்ட் சிராஜ்
ஒரு மேட்ச் பெஞ்ச் பண்ணிட்டு இன்னொருத்த யாருன்னா ஆட வச்சா நல்லா இருக்கும். பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ தேர் இஸ் ஹை சான்சஸ் லைக் சிராஜா உட்கார வைக்கிறது இல்லைன்னா அசோக் சர்மா உட்கார வைக்கிறதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் ஸோ தட் மேக்ஸ் லாஜிக் ஃபார் ஜிடி. பட் ஷேரிங் ஒப்பீனியன்ஸ் ஐ ஃபீல் யாருன்னா ஒருத்தர் உட்கார வைக்கணும் இன் பிளேஸ் ஆஃப் இதர் சிராஜ் ஆர் அசோக் சர்மா. இன்னொரு நியூ ஃபேஸ் ஆர் சம்மன் லைக் நல்ல bowler வச்சு ஆள் விளையாட வைக்கலாம். ஐ திங்க் தேர் மைட் பி சம் சேஞ்சஸ் இன் அப்கமிங் கேம்ஸ். ஓகே, ஐ திங்க் வி ஹவ் டிஸ்கஸ்ட் ஆல்மோஸ்ட் ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸ் நினைக்கிறேன். இந்த மேட்சோட தான் அவங்களோட அப்கமிங் டாஸ்க் என்னவா இருக்கும், என்ன சேஞ்சஸ்லாம் பிளானிங்ல இருக்கும் அப்படின்றத. Let's quickly move on to tomorrow's match preview. I think LSG is taking on KKR at Eden Gardens. LSG is coming from a win, close win, or one loss, one win from 2 games. KKR coming from 2 defeats, one rain wash. So இது அவங்களோட 4th game already in the tournament. So they are going nowhere. So what do we expect this? ஐ திங்க் நாளைக்கு நடக்க போறது கொல்கத்தாலன்றதுனாலையும் அண்ட் அகெயின் லைக் மழை கீழே ஏதாச்சும் வராம இருந்ததுன்னா ஐ திங்க் கொல்கத்தா நாளைக்கு ஜெயிக்கும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா லைக் இப்போ எல்எஸ்ஜி ஜெயிக்க மாட்டாங்கன்ட்டு இல்லை, எல்எஸ்ஜி லாஸ்ட் மேட்ச்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கல்ல, அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்தாங்கன்னா எல்எஸ்ஜி பக்கம் திரிக்கும். பட் ப்ராபபிலிட்டி அண்ட் டீம் ஸ்குவாடை வச்சு பாக்குறப்போ எனக்கு ஏதோ கேகேஆர் தான் நாளைக்கு ஜெயிக்கும் தோணுது. Okay, Madhu, your thoughts? I mean, same. I also go with. I don't think so. Like LSG, I mean, big names, but I didn't see any good performance happening there other than Rishabh Pant. And yeah, talking about bowling lineup of LSG, I think again it's neutral. There's no up and down. But yeah, talking about KKR's batting, they really have a good lineup. KKR, but again talking about bowling, I think they have to work on. But when it comes to either who's gonna win, I also feel I want KKR to win. But sharing opinion, I think there is chances like again KKR winning tomorrow's game. Okay, so who are your impact players for tomorrow? யார் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க from each team? I think now Kolkata, I think I'm expecting for Rahane. And like bowlingலன்னு பார்த்தா 2 மேட்ச் அடி வாங்கின சக்கரவர்த்தி அடுத்த நாளைக்கு Okay, Varun Chakravarti and so அவங்க சைடுல okay. ஆமா. And from LSG? And like from LSG like Pant and like Nicholas Puran கூட ஆடுவான்னு தோணுது. Okay, Madhu, your impactful players for tomorrow? I want tomorrow Cameron Green to take some initiative and take that. I want him to take that proper responsible in tomorrow's game. So I feel I wanted Cameron Green to go big. எனக்கு என்னவோ just because you spoke about Cameron Green, எனக்கு என்னவோ அவனுக்கு அந்த டீமே செட் ஆகலன்னு தோணுது. somewhat he is not looking good in that team culture ன்னு தோணுது. ஏதோ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அந்த டீம்ல. லாஸ்ட் மேட்ச் ஒரு ரன் அவுட் கூட ஆச்சு, அன்னெசரி ரன் அவுட், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத ஒரு ரன் அவுட் ஆச்சு அவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி ஆன மேட்ச்லயும் சரி ஒரு ஸ்டார்ட் கிடைச்சிச்சு, அவுட் ஆயிட்டான். ஸோ இஸ் நாட் லுக்கிங் குட் அந்த டீம்லன்னு தோணுது எனக்கு. நம்பர் 3 நம்பர் 4ல நோ. I agree completely with you, Prithvi, bro, because what you told is, I mean, I agree with that point. But yeah, I feel, as I said, I want him to take that responsibility in tomorrow's game. Our responsible Adiklana, it will be a like huge. I think there is a chance like he might go unsold the next upcoming IPL. But I want him to show some responsible and go with big, at least show some opening tomorrow's game. And when it comes to LSG, again, big names, but still poor performance. So my two impact players from each one team is that is Cameron Green, and from LSG that is Rishabh Pant. நான் நாளைக்கு மிச்சல் மார்ஷ் எக்ஸ்பெக்ட் பண்றேன். he will do something ன்னு தோணுது எனக்கு. so I'm just predicting மிச்சல் மார்ஷ் for tomorrow. and from KKR, it's high time Finn Allen அடிக்கிறது. because 2 மேட்சும் ஒரு
ஒரு கிளிம்ஸ் காமிச்சான், பட் ஃபினிஷ் பண்ண முடியல அவங்களால, கண்டினியூ பண்ண முடியல. ஸோ மேபி டுமாரோ அந்த எல்எஸ்ஜி bowling லைனப் மேல ஒரு அடி இருக்கும் நாளைக்குன்னு தோணுது. ஸோ ஐ டேக் போத் தி ஓப்பனர்ஸ் ஃப்ரம் போத் த டீம்ஸ். ஸோ அவங்க தான் என்னோட இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஃபீல் somehow கேகேஆர் வில் ஸ்னீக் த்ரூ தட் மேட்ச்னு தோணுது, ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் கல்கட்டா தேர் ஹோம் கிரவுண்ட். ஸோ என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஐ திங்க் வி ஹவ் டிஸ்கஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டப்ஸ் அபவுட் திஸ் மேட்ச். பட் ஏதாவது ரெயின் ப்ரொடிக்ஷன் ஏதாவது இருக்கு, யாராவது கேள்விப்பட்டீங்களா? இல்ல ஐ திங்க் இட் வில் கோ ஆன். எனி ஐடியா? இப்போதைக்கு இது வரைக்கும் எதுவும் இல்லை. பட் யா நாட் ஷூர். ஓகே ஓகே, ஐ திங்க் கேகேஆர் ஃபோர்த் மேட்ச்லயாவது அவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்களா, இல்ல எல்எஸ்ஜி வில் வின் 2 out of 3 games பார்க்கலாம். ஐ திங்க் we will do a post match review of that tomorrow. I think till then I think we have had a good session. See you guys tomorrow. Bye bye. See you. Bye. தேங்க்யூ. Bye. பாய். Thank you.